Nothing to சத்யா worry about. இக்பாலோட ஃபைல் எங்க? அந்த ஏரியா எந்த அளவு சென்சிட்டிவ் தெரிஞ்சு எதுக்கு அங்க போன? நான் எப்போ போனேன் சார்? ஏடிஎஸ்ல இருந்து கால். அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாத நான் உங்ககிட்ட சொன்னல. அவங்கள விட நீங்க தான் அதிகமா டிஸ்டர்ப் ஆயிருக்கீங்க போல. 48 hours. இன்னும் எவ்வளவு பண்ணுவ? இன்னும் 2 நாள் தான் இருக்கு. அப்ப சொல்றேன். வண்டி அடியா. இக்பால் பிரிஸ்கிரிப்ஷன். மேம் பிரிஸ்கிரிப்ஷனை மாத்திட்டாங்க. இதோ உங்கள் பார்வைக்கு. ஓகே தட்ஸ் தேங்க்ஸ். ஓகே. காதலியுடனான புகைப்படங்கள் வெளியிடுவதில் மிகவும் பதட்டத்துடன் காணப்பட்டார். ஃபோன். எண்ணற்ற செய்தியாளர்கள் சுற்றி வளைத்து கேள்வி கேட்ட பின் அவர் அங்கிருந்து விரைவாக சென்று விட்டார். யாரு? வாட்டர் சார். வேண்டாப்பா. ஹலோ திவ்யா. ரிஷி என்ன இதெல்லாம்? எதுக்கு நீ ஓடி போன? இப்போ எங்க இருக்கேன்னு சொல்லு. திவ்யா நான் சொல்றத கொஞ்சம் கவனமா கேளு. என்ன கேட்கணும்? நேஹா விஜய் டெரர் அட்டாக். இக்பால் மேல எதுக்கு ஒரு விஜய் மட்டும் புடிச்சிட்டா இல்ல உண்மையை தெரிஞ்சிடும். இப்போ அவன் லைஃப் ரிஸ்க்ல இருக்கு. அவனுக்கு ஏதாவது ஆச்சுனா I will never forgive you. போலீஸ் போலீஸ் திவ்யா நான் உன்கிட்ட பேசுறது வேற யாரோ தெரியுமா? போலீஸ் 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 போலீஸ். இவன் எங்க இருக்கான்? மேல இருக்காரு மேடம். ஹலோ திவ்யா. திவ்யா. சத்யா, மேம் இந்த QR கோட ஸ்கேன் பண்ணி தன்னோட போன்லயே க்ளோன் பண்ணிக்க முடியும். ஃபோன். எந்த பக்கம்? இந்த பக்கம் மேடம். இந்த ரூம் தான். மேடம் ரிஷி மறுபடியும் தப்பிச்சிட்டான். நமக்கு வேண்டியது அதுதானே. இப்போ எங்க போவான்னு தெரியும். இக்பாலுக்கு இவ்ளோ நடந்ததுக்கு அப்புறமும் நீ என்ன சொன்னாலும் ஜஸ்டிஃபை ஆகாது ரிஷி. நீ கூட இப்படி பேசுற. திவ்யா நீ தான் முதல்ல என்ன நம்பி இருக்கணும். என்ன நம்ப சொல்ற? இக்பால் நீ நானும் சேர்ந்து இருக்கிறத ஒத்துக்கிட்டான். ஆனா நீ என்ன பண்ணிருக்க? அது இருக்கட்டும் ரிஷி. இப்ப நீ சொன்ன இந்த ஸ்டோரியில ஒருத்தரையாவது நேர்ல பாத்தியா? அந்த சிரிஞ்சு. திவ்யா நான் ஒருத்தனை பார்த்தேன். ஒரு சிட்டில அவன் தான் எனக்கு சிரிஞ்சு கொடுத்தான். அவனை பிடிச்சா என்ன நம்ப திவ்யா. இந்த ஒரு தடவை ஒன் லாஸ்ட் சான்ஸ் ப்ளீஸ். இக்பாலோட உடம்புக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ நான் வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன். கண்ணா அந்த ரிஷி கிடைச்சானா? அவன் கிடைக்கல ஐயா. கண்ணா வந்து டீ குடிச்சிட்டு போமா. சேட்டு டீ தூள் வாங்கிட்டு வா. அவருக்கு எவ்வளவு கொடுமை நடந்திருக்கு பாருப்பா. சின்ன குழந்தை அவன். எல்லாரும் அவனுக்கு என்ன ஆச்சுன்னு கேக்குறாங்கம்மா. ஹசீனா எங்களை விட்டு ரொம்ப தூரம் போயிட்டா. ஏசிபி விஜய் என்ன பண்றதுன்னே தெரியல. இவர் யாரு? என் தங்கச்சி ஹஸ்பண்ட் ரியாஸ். இவன் பொண்ணுக்கு தான் கல்யாணம் ஆக போகுது. இவர் எங்க இருக்காரு? இஸ்தான்புல். அவன் இங்க வந்து 3 நாள் தான் ஆகுது. இவரை பத்தி நீங்க இது வரைக்கும் சொன்னதே இல்ல. அது அப்ப எப்பயோ அவன் ஹசீனாக்கு ஜாப் பார்க்கறேன்னு சொன்னான். ஆனா அது எதுவுமே நடக்கலடா கண்ணு. அதை விடு. என்ன நடந்துச்சு? ரியாஸ் இஸ்தான்புல்ல லேண்ட் ஆன அன்னைக்கு தான் இக்பால் காணாம போயிருக்கான். மேடம் ரியாஸ் லொகேஷன் கிடைச்சிச்சு. பிரகலாத் சார் உங்களுக்கு அனுப்பியிருக்கேன். பிரஹலாத் மேம் நம்ம கார் வேன். சார் இன்சூரன்ஸ்க்கு 500 ரூபாய் ஃபைன் போட்டா எப்படி சார்? எதுவும் பேசாம கட்டு. நீ சொன்னதெல்லாம் வாங்கிட்டேன். ஏய் ஒரு நிமிஷம் இரு.
ஏய் யாரா நீங்களா? என்னைய இங்க கூட்டிட்டு வந்தீங்க? விஜய் இக்பால் எதுக்கு கொல்லணும்னு நினைச்ச? விஜயா? ம். சார் என்னோட பேரு ரியாஸ். இக்பால நான் எதுக்காக கொலை பண்ண நினைக்கணும்? அப்போ இது என்ன? பேரு விஜய்னு இருக்கு. ஆனா சத்தியமா சொல்றேன் என் பேரு விஜய்லாம் இல்ல. ஏய் கத்தாத, கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொல்லு, புரியுதா? ठीक है तू विजय नहीं रियाज है விஜய் பேர்ல எதுக்கு ரிஷியை ட்ராப் பண்ண? ரிஷியா? யார் அந்த ரிஷி? மேடம் இஸ்தான்புல்ல நான் கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். இங்க இருக்கிற லேபர்ஸை நான் அங்க வேலைக்கு கூட்டிட்டு போறேன். அப்போ இக்பால் ஹசீனா மேடம் நான் ஒரு NRI, புரியுதா? என் பொண்ணு கல்யாணத்துக்காக ஊருக்கு வந்திருக்கேன். உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா MMC கிட்ட பேசுங்க. என்னடா பேசுறது? உன் பாஸ்போர்ட்டை கொடு. இங்க பாருங்க, நீங்க ரொம்ப மரியாதை இல்லாம பேசுறீங்க. அப்படிதான்டா பேசுவோம். என்னோட லாயரை கூப்பிடுங்க. என்ன லாயர் நீ இவ்வளோ லேட் பண்ணிட்ட? அட வந்துட்டோம்ல, வா போலாம். விஜய் ரியாஸா மாறும்போது நேஹா கூட வேற பர்சனா இருக்கலாம்ல. எனக்கு இந்த பொண்ணு டிஃப்ரெண்ட் லுக்ஸ் அண்ட் ஏஜ் குரூப்ஸ்ல வேணும். எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்க்கும் அனுப்புங்க. நோ நீட் மேம். நேஹா கிடைச்சிட்டா. இது அவளோட ஆதார் கார்டு அண்ட் லைவ் ஃபுட்டேஜ். ஆனா மாயான்ற பேர்ல விஜயவாடாக்கு புக் டிக்கெட் பண்ணிருக்கா. பஸ் இந்த டைம் இப்போதான். பாரு ஹேமா, மேடம் அங்க விஜயவாடா பஸ். தேர். பிரஹ்லாத் ஏன் நின்னுட்ட? கோ. ஆ. பிரஹ்லாத் போ. என்ன பண்றீங்க மேம்? மேடம் எனக்கு ஒண்ணுமே புரியல. நான் ஒரு மேடம், மியூசிக் ஷாப்ல பாத்துட்டேன். ஒர்க் பண்ணிட்டு பேசிட்டு இருக்கேன். இந்த இக்பால் யாரு? விஜய் யாரு? நீங்க யாரு? நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்க மேம்? மாயா, நேஹா நீ விஜயவாடாக்கு எதுக்கு போற? அங்க கூட மியூசிக் ஷாப் இருக்கா? மேடம் இது நேஹா இல்ல, மாயா. அவங்க சொன்ன டீடைல்ஸ் எல்லாம் கரெக்ட் தான். இந்த இடத்துல தான் எனக்கு கொடுத்தான் திவ்யா. ஓகே. ப்ரௌன் கவர்ல சிரஞ்சின் வீஸ் இருந்தது. ஏதாவது பக்கத்துல இருக்கிற மெடிக்கல் ஷாப்பை செக் பண்ணலாமா? எஸ் திவ்யா, ஆ. பெண்ணும் பேப்பரும் இருந்தா என்னால அவனை வரைஞ்சு காட்ட முடியும். Guys, we just have one day. ஹேமா, any updates? மேடம், மாயா சொன்ன மியூசிக் ஷாப் டீடைல்ஸ் எல்லாமே ஃபேக் தான். நான் அவளை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். Good. Don't lose her. ஓகே மேடம். Proxy. மேம் ரிஷி and திவ்யா சிரஞ்ச் கொடுத்தவன தேடிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். Keep a close track on them. ஓகே மேம். பிரஹலாத், ரியாஸ் உங்க முன்னாடி தான் இருக்கான். ரெட் ஷர்ட். காட் ஹிம் ப்ராக்ஸி.